ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மெடிசன்னே சொல்லலாம். இது வந்து அவ்வளோ அருமையான ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்குங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்களோடு சேர்ந்த சமையல் குறிப்புகளோடு சேர்ந்த என்னோடய சேனலில் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா 4 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதில் ஒன்று வந்து பைனாப்பிள் வந்து இந்த முன்னும் பின்னும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சதைச்சி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிக்கிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இது வந்து ராவாக நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது சொல்லப்போனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நிறைய வந்து பேட் ஹேபிட்ஸில் இருப்பாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால இதனால் வரக்கூடிய எல்லா உபாதைகள்னாலையும் குறிப்பாக லிவர் ஃபெயிலியர் அந்த ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. இந்த லிவர்னால் வந்து கல்லீரலுங்க நமக்கு தமிழில். உங்களுக்கு தெரியும். இந்த லிவரை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஈஸியான ஹோம் ரெமெடி இது வந்து இருக்கோ இல்லையோ நம்ம வந்து சுத்தமாக நம்மளோட உறுப்புகளை ஆர்கான் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து வீக்லி 2 டைம்ஸ் அல்லது ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. பைனாப்பிளில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரணத்துக்கு யூஸ் ஆகக்கூடியதாகவும் குடல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து இயற்கையாக சீராக்கி கொண்டு வர செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அப்புறம் மற்ற ஊட்டச்சத்துகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணுதுங்க. விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள்லாம் இருக்கிறதுனால இதில் எலும்பு வலுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட உடல் வந்து பலவீனமாக இருக்கும். அதெல்லாம் மறுபடியும் புத்துணர்ச்சியோடு ஆகிறதுக்கு இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். வெறும் பைனாப்பிள், அதாவது இந்த பைனாப்பிள் ஜூஸை மேக்ஸிமம் வந்து நிறைய குடிக்கிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில ஆராய்ச்சிப்படி இந்த பைனாப்பிளில் வந்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட விந்தணுக்களோட தரம் மற்றும் அதோட எண்ணிக்கையை மேம்படுத்துறதுக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க இந்த பைனாப்பிள் சாப்பிட்றதுனால. இந்த பைனாப்பிளில் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய மற்ற 3 பொருட்களையும் நம்ம இப்போ கூடவே பார்த்துடலாம். இப்போ பைனாப்பிளை நம்ம குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக பார்க்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். இது வந்து சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு சத்து நிறைந்த நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்ங்க. இது வந்து உணவில் அல்லது ஸ்நாக்ஸில் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட விஷயத்தில் சாலடு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலில் வெள்ளரிக்காய் வந்து கூட்டு காய்கறியாகவும் குழம்பாகவும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மெடிசனாக எந்தெந்த இடத்துல பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் மேம்படுத்துறதுலேருந்து ஆரோக்கியம் மேம்படுத்துகிற வரைக்குமே வந்து வெள்ளரிக்காய் ரொம்பவே யூஸ் ஆகுது. நம்மளோட உடல் சூட்டை வந்து கோடை காலத்தில் வறட்சியெல்லாம் போக்குறதுக்காகவும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காகவும் நமக்கு யூஸ் ஆகுது. அதுபோல் நம்மளோட பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கும், அதாவது கொழுப்பை குறைச்சி மற்ற ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் இந்த வந்து வெள்ளரிக்காய் மற்ற காய்கறிகளோடு சேர்த்து சேலடாக நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சரும பராமரிப்புலேயும் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. வெள்ளரிக்காவிலையும் இவ்வளோ யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் சாப்பிட்டும் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காய் இப்போ எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிது, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா இலைங்க. இந்த இலைகள் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஹெர்பல் மூலிகைன்னே சொல்லலாம். இது வந்து சமையலில், நம்ம பிரியாணியில், சட்னி செய்கிறதுல, டீ சாப்பிட்றதுல எல்லா விதத்துலையுமே நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜீரணம், வாயுக்கோளாறு, வயிற்றுப்பொருமல் அப்படிங்கிற எல்லா பிரச்சனையுமே நமக்கு சால்வ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் இந்த புதினா இலைகள் ரொம்பவே வேலை செய்யுதுங்க. நம்மளோட ஆக்சிஜனேற்ற பண்புகள் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு, மூளையோட ஆரோக்கியத்திற்கு இந்த புதினா அவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய்
சமயத்தில் வரக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு பயனாகுது. காதில் வரக்கூடிய வலி, பல்லு வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க. புதினாவில் இருக்கிற பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு ராஜக்கனின்னு சொல்லுவாங்க. லெமனில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. தோல் மற்றும் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுவும் செரிமான பிரச்சனையை சரி செய்ய உதவுதுங்க. சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. அது போக நம்மளோட வெயிட் லாஸ், இதய நோய், இரத்த சோகை அபாயத்தை குறைக்குது. முடக்குவாதம், வாதம் இந்த நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த லெமன் வந்து பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சமையலில் வந்து குளிர்பானங்கள், அதாவது லெமன் ஜூஸ் போடுறதுக்கும் மற்ற உணவுப் பொருட்களில் ஊறுகாய், மிட்டாய், பாகு, அதாவது பழத்தை வச்சு பாகு செய்கிறது, இதெல்லாம் வந்து சமையலில் யூஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து அதிகமாக லெமனும் எடுத்துக்கலாம். இப்போது 4 முக்கியமான இந்த சமையல் பொருட்களை நம்ம மூலிகையாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்மளோட இன்க்ரீடியனை வச்சு நம்ம இப்போ ஒரு அருமையான சுத்தப்படுத்தக்கூடிய ஜூஸாகவும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பைனாப்பிளை மட்டும் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு, கூடவே வந்து குக்கும்பரை அடுத்ததாக போட்டு அதையும் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு, இப்போ 3ஆவதாக நம்ம வந்து புதினா இலைகளை சேர்த்து அது கூடயே லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கொடுத்து நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் நம்மளோட அருமையான இந்த லிவர் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. லிவர் பிரச்சனை இருந்தால் தான் இந்த ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைலில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து 100க்கு 80% 90% இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம குறைக்கிறதுக்காகவும் ஆரோக்கியமாக லிவரை வச்சுக்கிறதுக்காகவும் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஈஸியாக செஞ்சு நம்ம இயற்கையாக ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கலாம். இது கடையில் போய் பார்க்கும்போது நமக்கு தனித்தனியாக தான் ஜூஸாக நமக்கு கிடைக்கும். வீட்டில் இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்ம லிவருக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்த இந்த டீடாக்ஸ் ஜூஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இதனால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிட்லாமா, இதான் மருந்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியாது. இது வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு ஜூஸாக, ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நேச்சுரல் ஜூஸாக எடுத்துக்கலாம். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், நேச்சுரல் ஜூஸ் நீங்கள் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இந்த மாதிரி அறுசுவையும் கிடைக்கக்கூடிய இந்த 4 பொருளை வச்சு நம்ம வீட்டிலே நேச்சுரல் ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எஃபெக்டில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக கிடைக்கும். இது வந்து குழந்தைங்களும் சாப்பிடலாம். எல்லா வயதில் இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பார்த்தா புளிப்பு, இனிப்பு எல்லா சுவைகளும் இருக்கிற இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி இருக்க ஜூஸ் வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அரைச்ச உடனே இதை குடிச்சிருங்க. இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ்டாக இருக்காது. ஐஸ் போட்டும் குடிக்கலாம், ஐஸ் இல்லாமையும் குடிக்கலாம். ஐஸ் இல்லாமல் குடிக்கிறது தான் உங்களுக்கு நேச்சுரல் ஜூஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடித்து பார்த்துட்டு உங்களோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் என்னோடய சேனலில் வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவுக்கு அப்புறமா நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.